ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேதரிங் ஸ்லீவை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் ஸ்லீவ் பட்டனை 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட ஹைட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் 10.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அது கூடவே மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்லீவோட அகலத்தில் மட்டும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இந்த ஃபோல்டு சைடில் மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அந்த கேதரிங் சென்டராக வைக்கிறோம்ல, அதுக்கு ஃபோல்டு பண்ணுறதுக்காக அந்த 1 இன்ச்சு தேவைப்படும். அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிக்கிறேன். இப்போ இந்த கோட்லேருந்து நம்ம நார்மல் ஸ்லீவுக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கேருந்து நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஸ்லீவோட அகலம் 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அந்த 6 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துலேருந்து அந்த இறக்கம் 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே ஒரு வளைவு போட்டுக்கிறேன். அடுத்ததாக கையோட சுற்றளவு 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1.5 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம மார்க் பண்ணதை அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் நம்ம கழிச்சு விடணும். நம்ம ஸ்லீவ் தைச்சதுக்கு அப்புறமா அதை நம்ம கழிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கீழே நம்ம 1 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அதை நம்ம அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். இப்போது ஸ்லீவோட சென்டரில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஃபோல்டு பண்ணி அந்த சென்டரை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம உள்ள நாட் வச்சு தைக்க போகிறோம். உங்களுக்கு நாட் எந்த அளவு உயரம் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் லென்த்தாகவும் வைப்பாங்க, ஒரு சிலர் ஷார்ட்டாகவும் வைப்பாங்க. ஆனால் ஸ்லீவோட உயரத்துலேருந்து ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்தாலே இது கரெக்டாக வரும். நீங்கள் அதே துணிலையும் நாட்டு மாதிரி தைச்சி எடுக்கலாம், இல்லை நீங்கள் நாட்டே கூட தைச்சிக்கலாம். நான் அதே துணியில் நாட்டு மாதிரி தைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது உயரம் கட் பண்ணியாச்சு. அகலம் 1 இன்ச்சு அளவில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை 2ஆக இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தைச்சதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பைப்பிங் திருப்புற அந்த டூல் இருந்தாலும் திருப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபோக்ஸ் கம்பி, குச்சி எது இருந்தாலுமே இது மாதிரி வச்சு திருப்பினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்லீவை இப்படி வச்சு 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த 1 இன்ச்சு அளவில் அப்படியே தையல் போட்டே வந்துடலாம். கரெக்டாக 1 இன்ச்சு அளவில் தையல் போட்டுக்குங்க. இப்போ இதை நம்ம இது மாதிரி பிரித்து விட்டுக்கலாம். பிரித்து விட்டு சென்டரையும் இப்படி பிரித்து விட்டுக்குங்க. பிரித்து விட்டுட்டு இந்த 1 இன்ச்சு இந்த சைடு விட்டுருக்கலாம், அந்த துணி ஒரு பக்கமாக இது மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம் அந்த ஓரத்தில். அதே மாதிரி அந்த பக்கமும் மடித்து அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 சைடும் தைச்சதுக்கப்புறமா அங்கே கீழே சின்ன ஓப்பன் இருக்கும். அந்த ஓப்பன் வழியாக இந்த நாட்டை கோர்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு நாட்டையும் இந்த பக்கம் கோர்த்துக்கலாம்.
அந்த 2 நாட்டும் கோத்ததுக்கு அப்புறமா மேலே 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அது மேலே ஒரு 2 தையல் போட்டு எடுத்துக்குங்க. இப்போ 2 நாட்லையும் கீழே வந்து நம்ம சுங்கு தைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 2 இன்ச்சு அகலமும் நீளமும் இருக்கிற மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அது இது மாதிரி மடித்து அதில் வச்சு கிராஸாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலையும் தைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேதரிங் ஸ்லீவு தைச்சி முடிச்சாச்சு. இது மாதிரி லைட்டாக சுருக்கம் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டுக்கலாம். இது பார்க்கவும் சுடிதாருக்கு ஃப்ராக்குக்கெலாம் தைச்சி போடும்போது அழகாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.